பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு ஒரு மனிதன் கடவுளுக்கு காத்திருக்கிறார்களோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி நாம் ஏமாந்து போகிறோம். நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நான் உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், நான் உனக்காக எல்லா விஷயங்களிலும் துணை நிற்கிறேன் அப்படி என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நம்மளை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் மனிதனுக்காக காத்திருந்து களைத்து போய் நாம் நிற்போம் என்றால், இன்றைக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனையை சிந்தியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் உயர்ந்த ஸ்தலங்களிலே நீங்கள் நடக்க முடியும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், ஏசாயாவிலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நிச்சயமாய் இன்னைக்கு நீங்கள் விழுந்து போய் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருங்க. இனி எந்த சூழ்நிலையில எந்த மனிதனுக்கு காத்திருக்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தும் காலம் வந்தது. சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறது. நீங்கள் காத்திருந்ததற்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.